சிக்கிய முன்னாள் அமைச்சர்கள் உட்பட முக்கிய புள்ளிகள் நெருங்கியது சிஐடி விசாரணை. ஐநா ஆணையாளரின் செம்மணி புதைக்குழிக்கான விஜயம். நாமல் ராஜபக்ஷவின் அதிரடி கருத்து. யுத்தத்தை நடாத்த மகிந்தவிற்கு உதவியவர்களே ஜேவிபி. மனோ கணேசன் பகிரங்கம். ஏபிடிபியை ஆதரிக்காத தமிழரசு கட்சி உறுப்பினருக்கு காத்திருக்கும் பேராபத்து. ஆயிரக்கணக்கானோருக்கு சிவப்பு எச்சரிக்கை. மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள முக்கிய அறிவித்தல். அனுர அரசு எம்மை அச்சுறுத்தி மிரட்ட முடியாது. நாமல் சூளுரை. பாதாள உலகக்குழு செயற்பாடுகளை கட்டுப்படுத்த கால அவகாசம் கோரும் அரசாங்கம். தமிழரசு கட்சியில் உள்ள உறுப்பினர்களை நீக்குவது மற்றும் அவர்களுக்கு விளக்கம் கோரி கடிதம் அனுப்புவதுதான் தற்போதைய தமிழரசியல் பரப்பில் பேசப்பட்டு வருகின்றது. கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையின் தவிசாளர் வேளமாளிக்கு இதனை கட்சியில் இருந்து நீக்குவதற்காக பரிசீலனை இடம்பெற்று வருவதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. ஊர்காவற்றுறை பிரதேச சபை அமைக்கின்ற போது ஈழமக்கள் ஜனநாயக கட்சியோடு இணைந்து செயல்படாத பிரதி தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரஞ்சித்திற்கும் விளக்கம் கோரி கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சியில் தமிழ் தேசியத்துடன் பயணிக்கக்கூடியவர்களை நீக்கிவிட்டு தான் அமைச்சராவதற்காக வேலைகளை சுமந்திரன் செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை அவதானிக்கக்கூடியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் நேற்றைய அகழ்வின் போது சிறுவர்களின் எண்பு தொகுதி என சந்தேகிக்கப்படும் 3 எண்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை 42 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி சிந்துபதி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்குழி தொடர்பான 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 9ஆம் நாள் அகழ்வு நேற்று இடம்பெற்றது. இதன்போது சிறுவர்களின் எண்பு தொகுதி என சந்தேகிக்கப்படும் 3 எண்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இதுவரை 37 எண்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை 42 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இன்று 10ஆம் நாள் அகழ்வு பணிகள் இடம்பெறவுள்ளன. யாழ் நீதவான் ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான ராஜ் சோமதேவாவின் தலைமையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன. காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்தரணி பூரணி மரியநாயகம், காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சட்டத்தரணிகளான வி.கே. நிரஞ்சன், ஞா ரணிதா, சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினர் ஆகியோரும் அகழ்வு பணிகளின் போது முன்னிலையாகி வருகின்றனர். நேற்று வடக்கு மாகாண சட்டத்தரணிகள் சங்கத்தினரின் சட்டத்தரணிகளான வி. மணிவண்ணன் உட்பட 2 அகழ்வு பணியின் போது முன்னிலையாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. யுத்தத்தை நடாத்துவதற்கு மகிந்த ராஜபக்ஷவுக்கு உதவியவர்கள் ஜேவிபியினரே எனவும் யுத்தத்திற்காக இளைஞர்களை சிங்கள கிராமங்களாக சென்று சேர்த்து கொண்டதும் அவர்களே என மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். செம்மணி என்பது அவலக்குரலின் அடையாளம். அரச பயங்கரவாதத்தினாலேயே செம்மணி போன்ற ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. முன்னதாக உள்நாட்டில் இடம்பெற்ற யுத்தத்தின் அடிப்படை காரணமே அதிகார பகிர்வு என குறிப்பிட்ட மனோ கணேசன் இந்த விடயத்தை அமைச்சர் சந்திரசேகர், ஜனாதிபதி அனுரவுக்கும் டில்வின் சில்வாவுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். மேலும் யுத்தத்தை நடாத்துவதற்கு மகிந்த ராஜபக்ஷவுக்கு உதவியவர்கள் மக்கள் விடுதலை முன்னணியினரே எனவும் சிங்கள கிராமங்கள் தோறும் சென்று யுத்தத்திற்காக இளைஞர்களை சேர்த்து கொண்டதும் அவர்களே எனவும் மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார். 10 முன்னாள் மற்றும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த நபர்கள் மத்திய வங்கி பிணைமுறி மோசடி விவகாரத்தை மூடி மறைக்க மதுபான நிறுவனம் ஒன்றிடமிருந்து மில்லியன் கணக்கான பணம் உட்பட பல்வேறு சலுகைகளை பெற்றதாக கூறப்படுகின்றது. அத்தோடு சந்தேக நபர்களில் ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட பல எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது.
நடைபெற்றது. ஆரம்பத்தில் சில எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய வங்கி பிணைமுறை மோசடியை கடுமையாக விமர்சித்திருந்ததாகவும் சந்தேகத்திற்குரிய மதுபான நிறுவனத்திடமிருந்து பணம் உட்பட பல்வேறு சலுகைகளை பெற்ற பிறகு அவர்கள் விமர்சிப்பதை நிறுத்திவிட்டு அமைதியை கடைபிடித்ததாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறானதொரு பின்னணியில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மதுபான நிறுவனத்தால் வழங்கப்பட்டதாக கூறப்படும் பல காசோலைகளை கண்டறிந்துள்ள நிலையில் அது தொடர்பான விசாரணைகள் சமீபத்தில் ஒரு புதிய சுற்றில் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் அறியப்படுகின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு எம்மை அச்சுறுத்தி மிரட்ட முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த நாட்டின் சுயாதீன நீதித்துறை மற்றும் நீதிபதிகள் மீது எமக்கு நம்பிக்கை உள்ளது. எனவே எமக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் இருந்தால் அவற்றை சட்டத்தின் பிரகாரம் எதிர்கொள்வோம். குற்றமற்றவர்கள் என்பதை நீதிமன்ற நடவடிக்கை ஊடாக நிரூபிப்போம். கைது செய்யப்படுவீர்கள், சிறையில் அடைக்கப்படுவீர்கள் என அச்சுறுத்தி எதிரணிகளை மௌனிக்க வைப்பதற்கு அரசு முற்பட்டால் அந்த விடயம் ஒருபோதும் நடக்காது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதிய திட்டத்திலிருந்து வெளியே வருவோம் என போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பொலனறுவையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் பங்கேற்று உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதிய திட்டத்திலிருந்து கொண்டே அரசு சேவையை பலப்படுத்த முடிந்துள்ளது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கத்திற்கு அனுபவம் இல்லை என பலர் குற்றம் சுமத்தினாலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையின் கீழ் எந்த ஒரு சவாலை வெற்றி கொண்டு நாட்டை அபிவிருத்தி செய்ய முடிந்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் அரசாங்கம் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் 2027 ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த திட்டத்திலிருந்து விலகிக் கொள்ளும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதானிக்கு நேரடியாகவே கூறியுள்ளார் என விமல் ரத்நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் உயர் ஸ்தானிகர்களை அழைத்து வந்து பழைய புதைகுழிகளை தோண்டுவதை விடுத்து மக்களின் பொருளாதாரம் மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற தொகுதி அமைப்பாளர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, நாட்டு மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை மூடி மறைத்து சர்வாதிகாரமான முறையில் அரசு நிர்வாகத்தை முன்னெடுக்கும் நிலையில் அரசாங்கம் உள்ளது. அனைத்து கட்டமைப்புகளிலும் தற்பொழுது அடக்குமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. முதலில் ராஜபக்சர்கள் திருடர்கள் என்றார்கள். பின்னர் 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் திருடர்கள் என்றார்கள். தற்பொழுது அரசு அதிகாரிகள் திருடர்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். அரசு நிர்வாக கட்டமைப்பை பலப்படுத்துவதாக குறிப்பிட்டுக் கொண்டு அரசு நிர்வாக பலவீனப்படுத்தும் செயற்பாடுகள் மாத்திரமே முன்னெடுக்கப்படுகின்றன. சுங்கத்தில் பரிசோதனையின்றி கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் உண்மையை அரசாங்கம் இதுவரையில் வெளிப்படுத்தவில்லை. இந்த விவகாரம் தொடர்பில் ஆராய்ந்து தற்பொழுது அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் அரசு அதிகாரிகளை குற்றவாளிகளாக்கும் வகையில் விடயங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. கொள்கலன் விவகாரத்தில் அரசாங்கத்திற்கு நெருக்கமான நபரை பாதுகாத்துக் கொள்வதற்கு அரசு அதிகாரிகளை குற்றவாளிகளாக்கும் செயற்பாடுகள் தற்பொழுது அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படுவதை அவதானிக்க முடிகின்றது. நாட்டில் நாளாந்தம் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இயல்பாகிவிட்டது. மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் உயர் ஸ்தானிகரை அழைத்து வந்து பழைய புதைகுழிகளை தோண்டுவதை விடுத்து மக்களின் பொருளாதாரம் மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு பற்றி பேசுபவர்களை இனவாதிகளாக சித்தரிக்கும் போக்கு காணப்படுகின்றது என்றும் அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதாள உலகக்குழு செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. சுமார் 50 ஆண்டுகளாக பாதாள உலகக்குழு செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் அதனை உடனடியாக கட்டுப்படுத்திவிட முடியாது எனவும் வீடமைப்பு பிரதி அமைச்சர் DP சரத் தெரிவித்துள்ளார். பாதாள உலகக்குழு செயற்பாடுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என மக்கள் கடந்த 2024 ஆண்டு தீர்மானித்தனர் என அவர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களி
வாக்களித்ததன் மூலம் இந்த தீர்மானத்தை மக்கள் எடுத்துள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். துபாயில் இருந்து பாதாள உலக குழு செயற்பாடுகள் இடம்பெறும் அளவிற்கு தற்பொழுது பாதாள உலக குழு செயற்பாடுகள் விஸ்தரிக்கப்பட்டுள்ளது என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். நிச்சயமாக இந்த பாதாள உலக குழு செயற்பாடுகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.